அவர் சொல்லி அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி. சொல்லி பாடுங்க. நுகத்தடி சபையில சொல்லி பாடுங்க. நீப சொல்லை நடு நின்று நீ கிருபை என்னும் மதிலை பணிவா. உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. கரங்களை தட்டி. மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. glory to God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததே. அவர் வார்த்தை தரையில் விழாது. விசுவாசத்தோடு கூட. அவர் சொல்லி நடக்காததே. அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஜப சிந்தியோடு கூட. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கரவை தட்டி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உற்சாகமா கரவை தட்டி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்த ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? யாருண்டு சாமி எங்களை நேசிக்கவா? உமக்கொப்பானவர் யார்? அவரை புகழ்ந்து பாடுங்க. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். ஆமென். ஹல்லேலூயா. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. அதிசயமானவர் நம்மை நடத்துவார். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல வாய்கத்திற்கு சொல்லி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி செலுத்தி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? கரவா செய்து நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை
திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். விசுவாசியே கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபைதனையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் சொந்தங்களை கைவிட மாட்டார். உங்கள் குடும்பங்களை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகமா கைவிடாத தேவனே, கைவிடாத தேவனே, ஆபத்திலும் இக்கட்டிலுமா இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மை நடத்துவார். அவர் உறுதியாய் படித்துக் கொள்ளுங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இனியுமா இந்த புதிய வருஷத்துல அவருடைய நாமம் இக்கட்டில இருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அவருடைய நாமம் இக்கட்டில இருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்படியான நாமம் நம்மை காப்பாற்றி வழிநடத்தும். கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.